ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, டுடேஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் மெய்யான விடுதலை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக நமக்கு தேவையான ஃப்ரீடம் என்னென்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அஃபென்ஸ், லெட்டிங் இட் கோ. நம்ம வாழ்க்கையில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற காரியத்தை நம்ம கடக்க வைக்கிறது, போக வைக்கிறது. அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியமான. இன்னைக்கு மனுஷனை அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அஃபென்ஸ் அதாவது மனுஷரால் நம்ம அவமானமோ நிந்தையோ வேதனையோ எந்த காரியமா இருந்தாலும் மனுஷனால இந்த காரியமும் வருஷ கணக்குல உள்ள இருந்து அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு, அவங்களோட வாழ்க்கையே டிஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு தான் இந்த ஒஃபென்ஸுங்கிற இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மனுஷரை இன்னைக்கு பாடுபடுத்துது. அது எப்படி போக வைக்கிறது, எப்படி லெட் கோ பண்றது, இதை நம்ம பார்க்கணும். ஒஃபென்ஸ் பைபிள்ல இல்லைன்னு இல்லை. நம்ம ஒஃபென்ஸ்னா என்ன, ஒஃபென்ஸ் என்னம்மா தமிழ்ல இல்லை, நம்மளை மற்றவங்க ஹர்ட் பண்ண அந்த காயப்பட்டு இருப்பது, மற்றவங்க நம்மளுக்கு, நான் ஏற்கனவே ஒஃபென்ஸ் எடுத்திருக்கேன், நம்மளை காயப்படுத்துவது, நம்ம காயப்பட்டு இருக்கிறது ஒஃபென்ஸ். ஓகே, அப்போ ஒஃபென்ஸ் இல்லைன்ட்டு இல்லை பைபிள்ல. நெவர் சேஸ், பைபிள்ல நெவர் சேஸ் தேர் இஸ் நோ ஒஃபென்ஸ். ஒஃபென்ஸ் வரும், ஒஃபென்ஸ் இருக்கு. ஆனா அது எப்படி ஓவர் கம் பண்ணணும் நம்மளுக்கு பைபிள் கற்றுக் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு அந்த ஃப்ரீடம் எப்படி நம்ம வாங்குறது நம்ம பார்க்கணும். சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அதனால நம்ம வேதனையில இருக்கலாம், ஹர்ட்ல இருக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவங்க நினைச்சாலும் நம்மளுக்கு வேதனையா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அவமானப்படுத்திட்டோம், நம்ம மேல குற்றப்படுத்திட்டோம், நம்மள கூட இருக்கலாம் மனுஷருங்க. இன்னைக்கு எப்படி ஓவர் கம் பண்றது? ஏன்னா இது ஓவர் கம் பண்ணாம நம்மளால கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ண முடியாது. பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், once glass is broken you cannot stick it back, fix it back. கண்ணாடி ஒடிஞ்சா இன்னொரு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி அது கிளாஸ்ங்கிற மெட்டீரியல்னால மேபி அப்படி இருக்கலாம். பட் அது உலக பிரகாரமா ஸ்பிரிச்சுவலா இட் இஸ் ராங் ஆக்சுவலி. பிகாஸ் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண, அதாவது கிளாஸ் அது. பட் நம்ம ஹார்ட், உடைக்கப்பட்ட அந்த இதயம், பிரேக் ஆயிருக்கிற அந்த இதயம் ஒட்ட வைக்க இயேசு கிறிஸ்துவினால் கூடும். அவருக்குள் நாம் இருந்தா அது கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible in Christ, with Christ. Christ in you and you in Christ. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தா அது ஒட்டவே. அவங்கள என்னால மன்னிக்கவே, நான் எவ்வளவு ப்ரேயர் பண்றேன், கோயிலுக்கு போறேன், ஆனா இவங்கள மட்டும் என்னால மன்னிக்க முடிய மாட்டேங்குது. இல்ல சின்னதுல இருந்து எனக்கு நடந்த காரியத்தை என்னால ஓவர் கம் பண்ணவே முடிய மாட்டேங்குது, மறுக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். நம்ம எவ்வளோ கேட்கிறோம் இன்னைக்கு சர்மன், ஆனாலும் சில காரியங்களை வேதனை படுத்துட்டே தான் இருக்கு. இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம் என்னன்னா, பழைய காரியம் இன்னைக்கு எப்படியோ மறக்கலாம், பட் டெய்லி நடக்கிற காரியம் டெய்லி நம்மள ஹர்ட் பைனே இருக்குது. எப்படி ஓவர் கம் பண்றது? தினமும் இது நடக்குது, எப்படி மறக்க முடியும்? ஆனா அது நம்மள பிரிசனுக்குள்ள ஆக்கிடுது, சிறையடிக்கப்படுறோம். அதனால இதுதான் மெய்யான விடுதலை. This is true freedom. When you come out of that prison, அந்த சிறைக்குள்ள வெளியில வர்றதுதான் உண்மையான ஃப்ரீடம். Praise God. அப்போ என்னன்னா, ஸ்பிரிட், அதாவது கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது, ஆனா நமக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன். ஸ்பிரிட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். அதுதான் நம்மள ஒட்ட வைக்குது, அதுதான் நம்மள விடுதலை ஆக்குது. ஸோ நமக்கு முடியாதுன்ட்டு இல்லை, அந்த உலகத்துல சொல்றதுல என்னன்னா, நமக்கு எப்படி இந்த புதிய வாழ்க்கை, நியூனஸ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் இன் அஸ்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியாம ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, நமக்கு அது சீக்ரெட் ஆக்சுவலி என்னன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள. என்னடா எப்போ பார்த்தாலும் இத்தியே திரும்ப 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 ஓவர் அகேன் சொல்லினே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் சத்தியம். இது எவ்வளோ வருஷம் நான் சொல்றேன்னா அவ்வளோ நீங்க உள் வாங்க அது மாற ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சர்மன் கேட்டு நீங்க போய் எவ்வளோ வீடியோஸ் கேட்குறீங்க, திரும்ப திரும்ப எவ்வளோ கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனா அப்படியெல்லாம் கேட்கறதுனால மட்டும்தான் என்னால ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது. அதனால நான் எப்பவுமே சொல்றேன், வீடியோஸ் கேட்டுனே இருங்க, எந்த கேப்பும் மைண்டு கொடுக்காதீங்க, அப்பதான் உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அப்ப என்னன்னா, the more you hear, நீ எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு புரிதல் வரும், அவ்வளோ நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். Praise God. ஸோ நம்மளுக்கு ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட வருது, எதுக்காக? மன்னிக்கிறதுக்காக. ஸ்பிரிட் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட் டு forgive. Praise God. அப்ப என்ன ஆகும்னா, நீ உங்களுக்குள்ள கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாடு வரும் உங்களுக்கு. You will understand who is Christ that is in you, the revelation. பாருங்க, நானும் நிறைய காரிய வாழ்க்கையில கோத்ரூ பண்ணிருக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப எப்படி சொல்றது, இதை விட வேதனை
ஒண்ணுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு வேதனையான வாழ்க்கைக்குள்ள நான் போயிருக்கேன். பட் அப்போ என்னன்னா, அதாவது இப்போ நான் வந்து அது அந்த எனக்கு எதிராக பண்ணுவங்க இல்லை எனக்கு எதிராக செய்த காரியங்களை என்னால் இன்னைக்கு மன்னிச்சு அவங்களுக்காக பிளஸ் பண்ணவும் என்னால் முடியும். அப்போ நான் எல்லாம் மறந்துட்டேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நான் மறக்கல, ஒன்றும் மறக்க முடியாது, அப்படி ஒன்று கூட மறக்கல. ஆனால் அதை பற்றி நினைக்கும் போது எனக்கு வலி இல்லை. இன்ஸ்டன்ட் நான் அவங்களை பிளஸ் பண்ணுறேன். இந்த சூழ்நிலைக்கு வந்தால் மாத்திரம் தான் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த கனெக்ஷன். நம்மளால வந்து இயேசுவை நமக்குள்ள இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ வேதனை படும்போது அந்த இருக்கிற வலி நீங்க நினைச்சா வராது இருந்தாதான் அஃபென்ஸ் ஆகலன்னு அர்த்தம். இன்னைக்கும் நீங்க என்னுடைய மாமியார், என்னுடைய மாமனாரு, என்னுடைய நாத்தனாரு, இல்லை என்னோட அண்ணன், தம்பி, அம்மா, எவ்வளோ பேர் கடந்த காலத்துல எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அது நினைச்சாலே தாங்க முடியலன்னா நீங்க இன்னும் அஃபென்ஸ்ல தான் இருக்கிறீங்க. அந்த அஃபென்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா அது வரைக்கும், அது இருக்கிற வரைக்கும் உங்களால தேவனோட கனெக்ஷன் இருக்க முடியாது. அதனாலதான் வாழ்க்கையில எவ்வளவுதான் காரியமோ நமக்கு தேவன் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் நம்மளால சில காரியத்தை ஓவர் கம் பண்ண முடியல. அந்த ஏரியால நம்மளால ப்ராஸ்பரிட்டியும் பார்க்க முடியல, ஹெல்த்தையும் பார்க்க முடியல. ஏன்னா நம்மளால ஓவர் கம் பண்ண முடியல. அப்போ எனக்கு வலியே இந்த இல்லையா, ஈஸியா நான் இருக்கிறேன்னு நான் சொல்றேன். நான் ரொம்ப வலி அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு கூட சின்னதுல என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்க அந்த அளவுக்கு வலி அனுபவிச்சா இன்னைக்கு நான் ஜாய்ஃபுல்லா ஆண்டருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை நான் நினைச்சா எனக்கு ஞாபகம், அதாவது எனக்கு வலியே இல்லைன்னா அந்த ஆண்டவருடைய கிருபையும் அவருக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள அவர் இருக்கிறாருங்கிற அந்த ஒரே ஒரு சீக்ரெட் நான் தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ எப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ டிஸ்கவர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மீ. ஏன் என்னால வழியில இருந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு? ஏன் இன்னைக்கு நான் ஜாலியா இருக்க முடியுது? இன்னைக்கு ஏன் எனக்கு எந்த வேதனையும் இல்லை? Why I do not have any pain today? It's because I discovered Jesus Christ in me. நான் கண்டுபிடிச்சேன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு. மகிழ்ச்சி கொடுக்கிற தேவனே எனக்குள்ள இருக்கும்போது எந்த காரியமும் என்ன அணுகக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கினேன், நான் டிஸ்கவர் பண்ணேன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள. அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது. அந்த காலத்துல இப்படி பண்ணிட்டாங்க, இந்த காலத்துல இப்படி பண்ணிட்டாங்கோ, இல்ல இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கோ, நான் இவ்வளோ வேதனையை அனுபவிச்சேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரு. மன்னித்த தேவன், நமக்காக உயிர் கொடுத்த தேவன், நம்ம மிகவும் நேசிக்கிற தேவன் நமக்குள்ள இருக்காரு. தெரிஞ்சுக்கினீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. Praise God. That day is the day of freedom. Praise God. Hallelujah. நிறைய கிறிஸ்டியன் வந்து இதை வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, எல்லாமே செய்யறாங்க, கரெக்ட் டைம்க்கு சர்ச் போறாங்க, அவர் கணக்கில் ப்ரேயர் பண்றாங்க. yet the Christians still have not found this secret that Christ is in them. அப்படி இருந்தா மன்னிக்காம இருக்க முடியாது. சும்மா ஆர்கியூ பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், இல்ல ஹர்ட் பண்ண மாட்டோம், அந்த ஹர்ட் நமக்குள்ள வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஒன்றும் புரிஞ்சுக்கல, இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கல. அதுதான் சீக்ரெட்டே. அப்போ வாட் இஸ் இட் மீன் கிரைஸ்ட் இஸ் இன் மீ? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன? எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க பிராக்டிக்கலா? ஆமா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, நான் இதுக்கு மேல எந்த வலியும் எனக்குள்ள இல்லை அப்படின்னு பிராக்டிக்கலா நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்க உங்களோட வாழ்க்கையில? கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன? அப்போ வாட் இஸ் இட் டஸ் தட் மீன்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப பிஸியா நம்ம எல்லாத்துல இருக்கிறதுனால அப்பப்போ என்ன ஆயிடுது, மைண்ட்ல இருந்து நம்ம மறந்துடுறோம், ஃபிளிப் ஆயிடுது. என்ன ஃபிளிப் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது நம்ம மறந்துடுறோம். நம்ம ஏன்னா அவ்வளோ ஆக்கியபைட் ஆகிறோம், அவ்வளோ பிஸி ஆயிடுறோம் லைஃப்ல. அப்போ என்ன அர்த்தம்? How to rejoice in Christ during your tribulation, trial or unforgiveness? Praise God. How could it be possible? அந்த பெயின் இல்லாம இருக்கிறது எப்படி? அந்த வலி இல்லாம இருக்கிறது எப்படி? How can you rejoice without experiencing the pain? எப்படி நீங்க ஜாலியா இருக்க முடியும்? எப்படி ரிஜாய்ஸ் ஆக முடியும் பெயின் இல்லாம? எப்படி பாசிபிள் அது? எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சந்தித்து ஆத்மாக்களிலிருந்து 2 எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து தன்னுடைய கணவன் வழி மாறி போனார். அப்போ அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ண அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வழி கொண்டு வர்றதுக்கு, ஆனால் அவங்களால முடியவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸை இயேசு கிறிஸ்துவில ஷிஃப்ட் பண்ணாங்க.
எப்படின்னா போட்டோம், என்னால் இதுக்கு மேல்ட்டு ஆகாது, என்னுடைய ஃபோக்கஸ் இயேசு மேலே போடுறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய மெய்யான ஹஸ்பண்ட், அவருக்குள்ள மட்டும்தான் என்னால் ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியும். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் இந்த 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 பெண்ணுக்கு வந்து நோய் வர ஆரம்பிச்சிச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன செய்யலாம், இவங்களும் திருந்துற மாதிரி இல்லை. அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் என்ன பண்ணாங்கன்னா இயேசு மேலே ஷிஃப்ட் பண்ணாங்க. பைத்தியம் மாதிரி கிரேசியா இயேசு மேலே ஆயிட்டாங்க. அப்புறமா அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா இயேசு இருந்தா போதும் மற்றவங்க எதுவுமே. அப்போ என்னன்னா க்ரோயிங் இன் தி அவேர்னஸ் தட் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்கு மத்தது பத்தி கவலை இல்லை, நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பாயில் ஆகக்கூடாது இந்த மனுஷனால அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு தேவனுக்குள்ள அவங்க கொடுக்க 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 அவங்களுடைய வாழ்க்கை ரெஸ்டோர் ஆச்சு. அவங்க கணவன் திரும்பி வந்தாரு, இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. பிரைஸ் காட். அப்போ அவங்க ஃபோக்கஸ் வந்து இப்போ எவ்வளவுதான் வந்து இவங்க கெஞ்சி இங்க திருந்தணும்னு இருந்தாலுமே ஒண்ணுமே நடக்கல. ஆனா அவங்க அதை விட்டு அவங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில ரெஸ்டோர். இன்னொரு வந்து ஐசியூ வரைக்கும் போயிட்டாங்க ஒருத்தவங்க. ஹெல்த், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஹெல்த். ஐசியூ வரைக்கும் போயிட்டாங்க. நாங்க போய் ஐசியூல பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்னா ஐசியூல இருந்துக்குன்னு நான் குணமாயிட்டேன், நான் ஹெல்தியா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. ஸோ அப்போ என்னன்னா இன்னர் அவேர்னஸ் தட் கிரைஸ்ட் இஸ் இன் மீ. நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ, கிறிஸ்துவ என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஐ எம் ஹீல்டு பை wounds of my. ஐசியூல இருந்து அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க நல்லபடியா. இது நடந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. பிரைஸ் காட். குழந்தை பிறந்து இருக்குது, ஐசியூல இருக்கிறாங்க. செத்துருவாங்க. 24 hours 48 hours டைம் கொடுத்தாங்க குழந்தை பிறந்துட்டு. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 3 வயசு, அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அந்த சாவு படுக்கையில கூட அவங்களோட அந்த இன்னர் அவர் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, நான் நிம்மதியா படுப்பேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது அவங்க நம்பினாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஆயிட்டேன்னு அவங்க நம்பினாங்க. பிரைஸ் காட். அப்போ எப்படி அவங்க இன்னொரு அப்போ அதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். எப்படி ப்ராக்டிக்கலா வழியிலேருந்து வெளியில வர நம்ம இப்போ என்ன பேசினுக்கிறோம், அஃபென்ஸ். இதுதான் நம்ம மனுஷருங்களை முக்கியமா சிறையடிக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. இதுதான் அப்போ எப்படி நம்ம இந்த ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது. அந்த மாதிரி நேரத்திலையும் உங்களுடைய கவனத்தை இயேசு மேல வைங்க. நீங்க கண்ணில் பார்த்து நிற்கிற பிரச்சனைகளை பார்க்காம இயேசு மேல நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே யோசிப்பேன், எப்படிடா இது நமக்கு வர இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே, எப்படி நான் சொல்லி கொடுக்கறது எல்லாருக்குமே. எவ்வளோ பேர் நம்ம போய் சந்திக்கிறோம், எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது. எல்லாருமே அதான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேசுகிற பிரச்சனையை தான் பேசுகிறாங்க. இருக்கிற மாதிரி எந்த சேஞ்சும் பார்க்க முடியுதுல வாழ்க்கையில். ஏன் அந்த மாதிரி? பிரைஸ் காட். சத்தியம் தெரிஞ்சு ஏன் அப்படி இருக்கிறாங்க? அப்போ தேவன் சொல்றாரு இன்னர் அவேர்னஸ் உங்களுக்குள்ள. நீங்க இன்னர் அவேர்னஸ்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க விழிப்புணர்வோட அந்த உணர்வு இருக்கணும். அப்போ யூ ஆல் கேன் overcome this. Praise God. அப்போ எப்படின்னா if you know how to connect with Christ, you will overcome all the issues of your heart, of your life. அதாவது இயேசு கூட எப்படி கனெக்ட் பண்றது உங்க இதயத்துல நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சரி உங்க இதயத்தில சரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. இன்னைக்கு என்னால யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு எந்த பேர்டனும் இல்லை. ஏன்னா எந்த காரியம் டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வந்தாலோ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள, நான் நிதானம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவரு பார்த்துப்பார், எனக்கு என்ன பிரச்சனை, ஆனால் இது உங்களோட சரீரம், நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் நடக்கும். அந்த அவேர்னஸ், அந்த உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா. Praise God. Hallelujah. வசனத்தை எடுக்கலாம். லூக்கா அதிகாரம் 17வது அதிகாரம் 4-5. Luke 17:4-5. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். Praise God. And if he sins against you 7 times in a day, and 7 times in a day to return to you, saying, I repent, you shall forgive him. And the apostle said to the Lord, increase our faith. 7-70 முறை எத்தனை முறை வந்தாலும் உங்களோட பிரதர்ஸோ உங்களோட நேபர்ஸோ உங்களோட சொந்தக்கார யாரா இருந்தாலும் எத்தனை முறை வந்து என்னை மன்னின்னு சொன்னாலும் மன்னிக்கணும்ன்றார் ஆண்டவர். அப்போ உடனே அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்களா,
ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் அதிகரிங்க. ஏன்னா சுயத்துல நம்மளால முடியாது. அப்பதான் அவங்களுக்கு என்ன புரியுது, அப்போஸ்தலருக்கு இங்க ஐயோ இது ரொம்ப கஷ்டப்பா, எப்படி மன்னிக்க முடியும், அதனால இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்னோட ஃபேத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எங்க நம்மளோட ஃபேத் இன்க்ரீஸ் பண்ணும், எப்படி நம்மளோட ஃபேத் இன்க்ரீஸ் பண்ணும், வேர் அண்ட் வென் ஷுட் யூ இன்க்ரீஸ் யுவர் ஃபேத்? இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, வெறும் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா ஒரு தேவைக்கு மட்டுமே நம்ம ஜபிக்கும் போது அதுல மாத்திரம் விசுவாசமா வெயிட் பண்றது. ஒரு வேலைக்கோ இல்ல ஒரு பணமோ இல்ல ஒரு வட்டி கட்டணும் இல்ல ஒரு வேலை விஷயமா இல்ல எந்த காரியமா இருந்தாலுமே அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ, ஒரு ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், பசங்க இருக்கிறதுனால இதையும் சொல்லலாம். அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ, ஆண்டவரே அப்படி அப்படி ஜெபம் பண்ணி நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆண்டவர். அப்ப மாத்திரம் விசுவாசம் வந்து அதிகரிக்கும். வெயிட் பண்றோம் ஆண்டவர், ஜெபம் பண்ணி. ஆனா ஆண்டவர் எப்படி நம்மள சொல்றாருன்னா, the just shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான். அப்ப எப்படி நம்மள அழைக்கிறார்னா, to live life of faith. அன்னைக்கு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம ஜீவிதமே விசுவாசத்துல வாழ அழைக்கிறார் தேவன். புரியுதா நான் சொல்றது? அன்னைக்கு தேவைக்கு வேண்டதும், வண்டியில போகும்போது வெறும் ஆண்டவரே என்ன சேஃப் ஆயிட்டுன்னு போயிடுங்க, வீட்டுக்கு தேவைக்கு வந்து ஆண்டவரே தேவையெல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்க, மாசம் பிறந்தோன்னு ஆண்டவரே இந்த மாசத்துல தேவையெல்லாம் சந்திச்சிட்டீங்க, நன்றி ஆண்டவரே முடிஞ்சிச்சு, அப்படி அழைக்கல. நம்மள தேவன் எப்படி அழைக்கிறான்னா, எவ்ரி சிங்கிள் டே டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃபேத். அப்படிதான் நம்மள அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாரு? அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேத் வரக்கூடாது. எவ்ரி டே நமக்கு லைஃப் வந்து ஃபேத் லைஃபா இருக்கணும். பிரைஸ் காட். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் எடுக்கலாம். I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. படிமா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த வசனங்களை கவனமா கேளுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Praise God. எப்படி இருக்குது? மாம்சத்துல எப்படி வாழ்றாங்களா? மாம்சத்துல வாழ்ந்தாலும் I now live in flesh, I live by faith. மாம்சத்துல வாழ்ந்தாலும் விசுவாசத்துல நான் பிழைக்கிறேன். எப்படி பிழைக்கிறாங்களா? அப்போ எப்படின்னா நம்ம வந்து we are the daughter and sons of Christ அப்படின்னு நம்ம எப்படி பண்ணுமா, காடோடைய பிள்ளைகள் உணர்ந்து இருக்கணும். நீ உணரும் போது எந்த காரியத்தை குறிச்சு நீ கவலைப்பட மாட்ட. இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஏசு பார்த்துப்பார், அந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஏசு பார்த்துப்பார், எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் ஏசு பார்த்துப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கலன்னா தேவன் தடை செய்யறதுல, நாம முழுசா 100% அவருடைய வார்த்தையை நிச்சயிக்கணும் இதயத்துல. அதுக்கு தான் அவர் வெயிட் பண்றாரு. ஏன்னா ஏப்ரஹாமுக்கோ அவருடைய வாக்கு தத்தத்தை, அவர் மேல பலத்தை, ஆண்டோட பலத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறதுக்கு, அவர் இதயத்தை நிச்சயிக்கிறதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்றாரு. Till Abraham persevered 100%, God waited. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கல, ஒரு காரியம் கிடைக்கலன்னா கடவுள் ஒன்றும் தடை செய்யறது இல்லை, நாம தான் தடையா இருக்கிறோம். Praise God. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு முழுசா நிச்சயிக்கிறோமோ அன்னைக்கு அந்த காரியம் நடக்கும். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழணும். அந்த ஒஃபென்ஸ்ங்கிற காரியத்தை தூக்கி லெட் கோ பண்ணும், தூக்கி போடணும் வாழ்க்கையில. அப்ப முன்னுக்கேறுவோம். ஏன்னா எதுல கை வச்சாலும் நடக்க மாட்டேங்குது, எதுல கை வச்சாலும் ஏதாவது ஒரு காரியம் தடைப்படுது. ஏன்னா அந்த பழைய காரியங்களை நாம வந்து எடுத்து போடணும், விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழணும். அது ஐசாயா 43, 17, 18, 19 நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்? பழைய காரியங்களை நீ தூக்கி போடு, இன்றைக்கு நான் புதிய காரியங்களை செய்வேன் என்றார். Praise God. Hallelujah. அப்போ Luke 17 5th verse திரும்பவும் அதுல என்ன இருக்குதுன்னா, Apostle said to the Lord, increase my faith. என்னோட விசுவாசத்தை அதிகரிங்க ஆண்டவரே. So Lord said, 6வது வசனம் படிமா. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். Praise God. விசுவாசம் கடுகளவு இருந்தா காட்டத்தி மரம், ஏன்னா ரூட்ஸ் பாத்தீங்கன்னா வெளியவே இருக்கும், ரூட்ஸ் அப்படியே
அவ்வளோ ஸ்ட்ராங்கான. அப்போ அந்த மல்பெரி ட்ரீ எவ்வளோ பெரிய மரம், அதுவே நீ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மல்பெரி ட்ரீனா உனக்குள்ள இருக்கிற எந்த ஹர்ட்டா இருந்தாலோ எந்த வேதனையா இருந்தாலோ மன்னிக்க முடியாத ஒரு காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வருஷம் மன்னிக்க முடியல, மறக்க முடியல. 40 வருஷம் அன்ஃபர்கிவ்னஸ், 30 years 20 years மறக்கவே முடியல. அதனால அவங்களுக்குள்ள எவ்வளோ வேதனை, அதற்கான வேதனைக்கான விளைவு நோய், இந்த மாதிரி இருக்கு. அப்போ அதுதான் மல்பெரி ட்ரீ. மல்பெரி ட்ரீ நிஜமா ட்ரீயை போய் இது இல்லை. என்ன மல்பெரி ட்ரீ? இந்த மாதிரி காரத்தை எடுத்து போட முடியாத அளவுக்கு, உங்களுக்குள்ள எடுத்து போட முடியாத அளவுக்கு மரமா இருக்கிற காரத்தை கூட கடகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, மஸ்டர்ட் சீட் போல இருந்தா போனா அது போயிடும். பிரைஸ் காட். அப்ப என்ன அர்த்தம்? என்னால மல்பெரி ட்ரீ போல காரியம் எனக்கு எதிராக வந்தாலோ என்னால இப்படிங்கிறதுல எடுத்து போட முடியும். ஏன்னா உள் உணர்வு எனக்குள்ள என்னன்னா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அடுத்த நிமிஷமே அது சரியாகும். ஆனா அதற்காக நான் வேதனைப்பட்டு என் ஆண்டவரோட இதயத்துல கனெக்ஷன் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இந்த உணர்வுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எந்த காரியமும் உங்களை வலி கொடுக்க முடியாது, தூக்கி போயிடும். ஒரு நிமிஷம் ஆகும். அது மேபி ஃபர்ஸ்ட் டைம் அதை நீங்க தள்ளி போடுறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க உணர ஆரம்பிச்சிட்டு இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு, அவ்வளவுதான். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம நிறைய ரீசன்ஸ்க்காக சம்டைம்ஸ் அந்த பெயின் நம்ம வந்து கேரி பண்றோம். அதை கேரி பண்றோம், எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம நம்ம கேரி பண்றோம். ஆனா கிறிஸ்டியானிட்டிங்கிறது எப்படின்னா, கிரைஸ்ட் வித் நியூ நீங்க புரிஞ்சுக்க மாத்ததான் கிறிஸ்டியானிட்டி. இல்லைன்னா அது வந்து ஜென்டைல் ஆயிடுவாங்க, புறஜாதி போல. ஏன்னா கிறிஸ்து வந்ததே அதுக்காகத்தான். அதையே நம்ம புரிஞ்சுக்கலன்னா. ஸோ த சீக்ரெட், அப்படின்னா சீக்ரெட் என்ன? சீக்ரெட் என்ன? யூஸ் யுவர் ஃபெய்த் டு கனெக்ட் வித் கிரைஸ்ட். உங்களோட விசுவாசம் இயேசுவோட கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. எப்படி? உங்களுக்குள்ள இருக்கிற who dwelleth in you, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நீங்க உங்க விசுவாசனால கனெக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்போ ஒருவேளை உங்களோட ஃபேத்னால நீங்க கிறிஸ்துக்குள்ள கனெக்ட் பண்றீங்க, என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் தென்? என்ன ஆகும்னா, தேவனுடைய கிருபைனால, கிருபைனா காட்ஸ் எபிலிட்டி, அவருடைய கிருபைனால நீங்க கொண்ட வேதனை, வலி, பெயின், சிக்னஸ், இதனால வந்த சிக்னஸ், இதற்கு மேல நீங்க ஜெயம் கொள்வீங்க. Praise God. நீங்க ஜெயம் கொள், victorious life in your heart and in your life. உங்க இதயத்துல எப்போ நீங்க வந்து அதை ஜெயம் கொள்றீங்களோ, எப்போ நீங்க மேற்கொள்ள முடியுதோ அதை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பார்ப்பீங்க. அது நீங்க வெளியில அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிக்கும். இன்னும் அந்த ஆசீர்வாதம் வரலையா, இதயத்துல கனெக்ட் ஆகும். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர்ந்து இதயத்துல கனெக்ட் ஆகும்போது அவர் கிருபை உங்களை தாங்கும். எஃபர்ட்லெஸ்ஸா, நான் சொல்றேன் பாருங்களேன், எஃபர்ட்லெஸ்ஸா, கஷ்டமே இல்லாம உங்க இதயத்துல அப்படியே வெளியே போகும். பிரைஸ் காட். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருமே சும்மா அப்படி பேச முடியாது. நான் பொசஸ் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் வெளியே சொல்றேன். பிரைஸ் காட், ஹalleluya. Thank you Jesus. எஃபிஷியன்ஸ் 3:14 படிக்கலாமா? இந்த சீக்ரெட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம விக்டோரியஸ் லைஃப் வரலாம். பிரைஸ் காட். எஃபிஷியன்ஸ் 3 தானே படிச்சேன், 17th verse படிமா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. Praise God. That Christ may dwell in your hearts through faith. உங்களோட விசுவாசத்தினால மட்டும்தான் கிரைஸ்ட் உங்களோட இதயத்துல வாசம் செய்ய முடியும். That you being rooted and grounded in love. ரூட்னா வேர் பிடிக்க உங்களோட இதயத்துல அவர் விசுவாசத்துல அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க வேர் பிடிக்கணுமா அந்த ஒரு அன்புனால. இன்னைக்கு உண்மையா எத்தனை பேர் வேர் பிடிச்சிருக்கிற வசனத்துல, வார்த்தையில, அவரோட அன்புக்குள்ள. Praise God, hallelujah, thank you Jesus. இது ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல போடும்போது things are very very easy. சொல்றதுக்கு ஈஸி இல்லை, உண்மையாவே ஈஸி தான். உண்மையாவே ஈஸி தான். எல்லாத்துலயுமே, வேலை மேலையா இருந்தாலும் சரி, ஹெல்த்லயா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே. Praise God. அப்போ எப்படி வேர்படு? How can I be rooted and grounded in Father's love? தேவன் பிதாவின் அன்புல எப்படி வேர் பிடிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வேர் பிடிக்க முடியும்? பிதாவின் அன்புல எப்படி வேர் பிடிக்க முடியும்? பிதாவின் அன்பை எப்போ நான் இதயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றனோ, அவருடைய அன்பை எப்போ நான் இதயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அப்போ நமக்கு என்ன ஆகுமா, முன்னோக்கம், பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் டு சி அண்ட் இன்டர்பிரிட். நான் பார்க்குற காரியங்களையோ, நான் வந்து இன்டர்பிரிட் பண்ணுற காரியங்களோ, நான் ரிசீவ் பண்ணுற காரியமே எல்லாமே என்னை சுற்றி இருக்கும். எப்போ அப்படின்னா, தேவனுடைய அன்பும் இதயத்தில் நீங்கள் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க.
அது ஆகுற வரைக்கும் நம்மளால வந்து அவர் நமக்குள்ள இருக்கிற உணர்வே நமக்கு இருக்காது. Praise God. அப்ப என்னன்னா, I need to experience the Father's love in my heart. எத்தனை பேர் நீங்க உண்மையா அவருடைய அன்பு அப்படியே ருசிச்சுன்னு இருக்கிறோம் இதயத்துல. ஒரு லீவ் கிடைச்சா எனக்கு வந்து எந்த வசனத்தை படிச்சு அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கலான்னு நான் இன்னைக்கு லீவு நான் பிளான் பண்ண என்னென்னலாம் படிச்சு ஆண்டோட நான் க்ளோஸா இருக்க முடியும். இன்னைக்கு நான் நிறைய பேர் ஆஃபீஸ்ல இருந்தாலும் நிறைய பேர் லீவ் கிடைச்சா எந்த ஊருக்கு ஓடலாம், லீவ் கிடைச்சா எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம், எந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஆண்டோடைய அன்பை புரிஞ்சு, அவருடைய அன்பு எப்படின்னா நம்மளால அவரை விட்டுட்டு இருக்கவே முடியாது. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கிட்டி சேரணும் இருக்கும். அப்படி இல்லாத வரைக்கும் இன்னுமே நீங்க உணர்வு இல்லைன்னு அர்த்தம். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு உள் உணர்வுல இல்லை. பிரைஸ் காட். நீங்க யாருன்னா தேவனின் அன்பான பிள்ளைகள். யூ ஆர் த beloved children of God. This is undeniable. நீ அவங்கள்ட்ட இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க ஜபிக்கிறீங்களோ இல்லையோ, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, உங்க இஷ்டத்துக்கு வாழ்றீங்களோ இல்லையோ, அவருடைய அன்பு டினை பண்ண முடியாது. அவரோட பிள்ளைகங்கிறத உறுதிய யாராலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் காட். அந்த ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இன்னும் அந்த மெச்சூர்ட் லெவலுக்கு வரல. ஆவிக்குரிய காரியத்துல இன்னுமே முதிர்ச்சி அடையல. யூ ஆர் ஸ்டில் நாட் மெச்சூர்ட் enough to understand his love. அதனால இன்னும் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம்? ஏன்னா இன்னும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை, இன்னும் முதிர்ச்சியே ஆகல. யூ ஆர் ஸ்டில் நாட் மெச்சூர்ட் இன் தி ட்ரூத். அப்ப என்ன ஆயிடும்னா, we succumb the problem. இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து எந்த ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளம், என்னுடைய ப்ராப்ளம், எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம். we only talk about problem. ஏன்னா இன்னும் தேவனுடைய அன்பும் அவர் நம்மளை வந்து தீராத அன்புல அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு இன்னும் புரிஞ்சுக்காததுனால தான் இந்த உள்ளுணர்வு. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ப்ராப்ளமை பார்க்குற மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமு ஆண்டவர் எப்படி ப்ராப்ளமை பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாருங்கிறது நம்ம பார்க்காதது தான் ப்ராப்ளம். அதனால ஒரு ப்ராப்ளமா பார்க்குறோம். ப்ராப்ளம் சொல்யூஷனா பார்க்கறது இல்லை. தேவன் நமக்கு ஆல்ரெடி சொல்யூஷன் கொடுத்துட்டாரு, நம்ம பார்க்கறது இல்லை. ப்ராப்ளம் இன்னும் நமக்கு ப்ராப்ளமா கண்ணில் தெரியுதுன்னா, நம்ம ப்ராப்ளம் என்னன்னா தேவன் நம்மள வேற மாதிரி பார்க்கறாரு, அது நமக்கு புரியாததான் ப்ராப்ளம். அந்த மெச்சூரிட்டி இன்னும் இல்லை. பிரைஸ் காட். ஹalleluya. கடைசியா எஃபிஷியன்ஸ் 3:17 படிமா. அதே வசனம் திருப்பியும். That Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love. இப்படிதான் பால், அப்போஸ்தலர் பால், மற்ற டிசைபிள்ஸ் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இல்லாத ப்ராப்ளமா, அவங்களுக்கு இல்லாத நெருக்கடியா, கொடுமை அவங்களுக்கு இல்லாததா? பிரைஸ் காட். அப்ப எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க? எப்படி அவங்க வந்து இவ்வளோ நல்லா ப்ரீச் பண்ணி இன்னைக்கு உலகம் எங்குமே அவங்களுக்கு தான் ஓடுது, அவங்களது வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பேசின்னு இருக்கிறோம். எப்படி இருந்தாங்க அவங்க? ஏன்னா அவங்க இதயத்துல தான் அந்த வசனம், கிரைஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு, வாழ்றாரு, வசிக்கிறாரு, டுவெல் பண்றாரு, வாசம் செய்கிறாரு. விசுவாசத்தின் மூலியமா அவங்க நம்பினாங்க. பிரைஸ் காட். அந்த உள் உணர்வோட அவங்க இருந்தாங்க. கிரவுண்டட் அண்ட் ரூட்டட் இன் தி லவ் ஆஃப் காட். அவங்க எப்படி இருந்தாங்களா? வேரோட, அதாவது இதயத்துல வேர் பிடிச்சிருந்தாங்க. பிரைஸ் காட். இது உண்மையா இன்னைக்கு நீங்க யாருன்னா ஒருத்தருக்குன்னா இத்தோடும் ஒஃபென்ஸ் இல்லாம வாழ்றதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியணும்னு நான் சொல்லலாம். நான் ஒருத்தருக்கு இங்க புரியும். அந்த ஒருத்தர் புரிஞ்சு வந்தாங்கனாலே கர்த்தருக்கு நன்றி. பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. நம்ம நிறைய நான் அப்பப்போ சொல்ல கொலோசியர் 1:27 இருக்குது இல்லைங்களா? கிரைஸ்ட் இஸ் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. அது கொண்டு நான் வந்து உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் நீ தமிழ்ல படிமா. ஏன்னா கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? வாட் இஸ் தி மீனிங்? என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப். அந்த நம்பிக்கை மட்டும் பேசலாம். தி ஹோப்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி ஹோப்? கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப். அப்புறம் க்ளோரி பார்க்கலாம், மகிமை அப்புறம் பார்க்கலாம். தி ஹோப் என்ன அப்படின்னு அர்த்தம்? The confident expectation, நம்பிக்கையான எதிர்பார்ப்பு. Confident expectation. Glory-னா
காட்ஸ் வியூ, அதாவது பார்வை, தேவனின் பார்வைக்கு, பிதாவின் பார்வைக்கு எப்படி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்க, இது மட்டும் அட்லீஸ்ட் கவனமா கேளுங்க, இதுதான் இன்னைக்கு என் வாழ்க்கையை நடத்தி இருக்குது. இன்னைக்கு எந்த காரியத்தை கொண்டு நான் பதட்டமே இல்லாத வாழ்றதுக்கு இந்த ஒரு வசனத்தை. பிரைஸ் காட். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, கிரைஸ்ட் இன் யூ. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தேவன் கிட்டன்னு சொல்லிட்டு, தேவனுடைய பார்வை தான் க்ளோரி. தேவன் எப்படி பார்க்கறாரு நம்மள? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க அதீத நம்பிக்கையோட தேவன்கிட்ட எதிர்பார்க்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருந்து, அவருடைய வியூ, அவருடைய பார்வை நம்ம மேல. பிரைஸ் காட். ஹோப் ஆஃப் க்ளோரி, த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்து உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கை. இப்போ மகிமைனா என்ன தெரியுங்களா? தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு, எப்படி அவருடைய பார்வை உங்க மேல எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் என்ன எதிர்பார்த்து பார்க்கிறாருன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அந்த கான்ஃபிடென்ட் அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட இருந்து. கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பெக்டேஷன். பிரைஸ் காட். புரிஞ்சுச்சுங்களா? கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இதுதான் அவருடைய மகிமை. பிரைஸ் காட். ஹalleluya. இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா? இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்குள்ள அஃபென்ஸ் இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்ல. வந்தாலும் நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க, அதை பத்தி பேச மாட்டீங்க, பிரச்சனையாவே நீங்க பார்க்க மாட்டீங்க ஆக்சுவலா. ஏன்னா ஏன்? இயேசு எனக்குள்ள இருக்க அவர் முடிச்சிட்டாரு. பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தரோட ராஜ்யம் எங்க இருக்குதா? நமக்குள்ள இருக்குது. இந்த ராஜ்யத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க எந்த இஷ்யூலையும் ஓவர் கம் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. The kingdom of God is in you. If you do not experience this kingdom in you, you will never be able to overcome your situation. Praise God. இது உங்க இதயம் நம்புற வரைக்கும் நீங்க ரியாலிட்டி பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுலாம் ஆயிடுச்சுன்னா இதையும் நம்புச்சுன்னா வேற வாய் வார்த்தையில சும்மா பண்ணி ஐயோ ஆகுமா இல்லையா ஆகுமா அப்படி இல்லை, ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, பேசவே இல்லை, ரிஜாய்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிச்சோன்னா, இதயத்துல நம்ப ஆரம்பிச்சோன்னா நீங்க ரியாலிட்டியில பாக்குவீங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன். பிரைஸ். நான் யோசிக்கல, ஏன்னா நம்மன்னு என் ஆண்டர் முடிச்சுட்டாருன்ட்டு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த், இந்த ஃபெய்த் மூலியமா தேவன் உங்களுக்குள்ள வசிக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். மேபி ஸ்டார்டிங் டிலே ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம பார்த்தா பர்சுவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கிறோம். ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா இப்படிங்கிறது காரியம். பிரைஸ் காட். ஹalleluya.